தனுஷு ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய அருள். இந்த தனுஷு ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் முருகனுடைய அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட, எதற்கும் துணிவும் மனப்பக்குவம் கொண்ட நேர்மையான தனுஷு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதி சிவனின் அருளும் நவ கிரகங்களின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும். தனுஷு ராசி நேயர்களே, இது உங்கள் ஜாதகத்தையே மாற்றி எழுத போகும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் இதை இன்று இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன் தெரியுமா? நவ கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் மீன ராசியில் தனது வக்ர கதியை தொடங்கி இன்று வேகம் பெறுகிறார். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும் நேரம். உங்கள் தனுஷு ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் மிக முக்கியமான 2 கேந்திர தூண்களை தாங்கி பிடிப்பவர். ஒன்று உங்கள் தொழில் அந்தஸ்து மற்றும் கௌரவத்தை தீர்மானிக்கும் 10ஆம் இடமான கர்மஸ்தானம். இன்னொன்று உங்கள் வாழ்க்கை துணை, கூட்டு தொழில் மற்றும் சமூக உறவுகளை குறிக்கும் 7ஆம் இடமான களத்திரஸ்தானம். இப்படி உங்கள் தொழிலையும் உங்கள் பந்தங்களையும் தன் கையில் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடைகிறார். சுகஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி வக்ரமாகிறாரா? அப்போ வேலை போயிடுமா, அம்மாவின் உடல் நிலையில் பாதிப்பு வருமா என்று நீங்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். ஜோதிடத்தின் மகா ரகசியம் என்னவென்றால், ஒரு கேந்திர அதிபதி மற்றொரு கேந்திரத்தில் வக்ரம் பெறுவது என்பது சக்கரவர்த்தி யோகத்தை உண்டாக்கும். அதாவது நீங்கள் இழந்த வசதிகளும் கௌரவமும் இப்போது இரட்டிப்பாக உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம். தனுஷு ராசி நேயர்களே, கடந்த சில மாதங்களாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? எவ்வளவு உழைச்சாலும் அந்தஸ்து வரலையே, வேலை இடத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லையே, ஒரு வீடு அல்லது வண்டி வாங்கணும்னு அலைஞ்சோம் ஆனா அது தள்ளி போயிட்டே இருக்கே என்று நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த தடைகள் உடைபட போகின்றன. இந்த வக்ர புதன் உங்கள் சுகங்களையும் உங்கள் தொழில் யோகத்தையும் ஒரு சேர இணைக்க போகிறார். இதுவரை முடங்கி கிடந்த உங்க பிசினஸ் டீல்கள் இப்போது வேகம் எடுக்கும். 4இல் வக்ரம் பெறும் புதன் உங்களுக்கு புதிய சொத்து அல்லது வாகன யோகத்தை வாரி வழங்க போகிறாரா? உங்கள் தொழில் முடக்கம் நீங்க புதிய வருமான பாதைகள் திறக்க போகிறதா? உங்கள் மனைவியின் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை ஒரு ராஜ மாளிகையாக மாற்றப் போகிறதா? உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 4ஆம் இடம் என்பது அஸ்திவாரம். ஓகேங்களா? வக்ரம் அடையும் போது உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் பலமாகி அதன் மேல் நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியை போல அதிகாரத்தை செலுத்த போகிறீர்கள். தனுஷு ராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகும் தகவல்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 வருட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுதுங்க. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நடுவுல நான் சொல்ல போற அந்த ஒரு ரகசிய எச்சரிக்கை உங்களுக்கு பல நஷ்டத்தை தவிர்க்க உதவும். வாருங்கள், தனுஷு ராசிக்கு இந்த வக்ர புதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். தனுஷு ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான, அதே சமயம் உங்கள் நரம்புகளையே முறுக்கேற்ற போகும் ஒரு மகா அதிசய பகுதிக்கு வந்திருக்கிறோம். தனுஷு ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் சுகஸ்தானமான 4இல் வக்ரம் பெற்றால் என்ன நடக்கும்? இது ஏதோ வானத்தில் நடக்கும் சாதாரண கிரக இடமாற்றம் கிடையாது. இது உங்கள் ஜாதக கட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த அந்த அதிர்ஷ்ட பக்கம் திறக்க போகும் நேரம். தனுஷு ராசி, உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்டமான அதிசயங்கள் என்னவென்று இப்போது அணு அணுவாக பார்ப்போம்.
சொந்த வீடு, நிலம் மற்றும் வாகன யோகம். அந்த மகா அதிசயம். முதலாவதாக தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் என்பது அஸ்திவாரம். நிலம், வீடு, வாகனம், தாய் மற்றும் சுக போகங்களை குறிக்கும் இந்த இடத்தில் உங்கள் கர்மஸ்தான அதிபதி வக்ரம் பெறுவது ஒரு மகா சக்கரவர்த்தி யோகத்தை அங்கே உண்டாக்குகிறது. கடந்த காலங்களில் ஒரு சொந்த வீடு எடுக்கணும் என்று நீங்கள் எவ்வளவோ கனவு கண்டிருப்பீர்கள். எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அட்வான்ஸ் தரப்போற நேரத்தில் ஏதோ ஒரு வாரிசு சண்டை வந்து நினைச்சு வாங்கிய லோன் கடைசி நிமிஷத்தை உள்ள ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அல்லது வாங்கின வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி செலவு வைக்குதே என்று நீங்கள் மன வேதனையில் இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த தடைகள் ஒரு மாய மந்திரம் போல விலகும். 10ஆம் அதிபதி 4இல் வக்ரம் பெறுவதால் உங்கள் தொழிலில் நீங்கள் சம்பாதித்த மரியாதை இப்போது ஒரு நிரந்தர சொத்தாக மாறப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பிரம்மாண்டமான இடத்திலோ அல்லது வீட்டிலோ உங்களுக்கு சொத்து அமையும். தடைபட்டு நின்ற வங்கி லோன் இப்போது தானாகவே தேடி வந்து அப்ரூவல் ஆகும். ஒரு சொகுசு வாகன யோகம் உங்கள் வாசலில் வந்து நிற்க போகிறது. இது உங்கள் 10 வருட கனவை நனவாக்க போகும் மகா அதிசயம். தொழில் அந்தஸ்து மற்றும் அதிகார உயர்வு. இரண்டாவதாக புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் 4இல் வக்ரம் பெறுவதால் உங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் ஒரு அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய மேல் அதிகாரிகள் அல்லது உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத சக ஊழியர்கள் இப்போது உங்கள் திறமையை பார்த்து வியந்து போகிறார்கள். உங்களின் பழைய புத்திசாலித்தனம் இப்போது மீண்டும் வேலை செய்யும். ஒரு பழைய பிசினஸ் டீல் அல்லது நீங்கள் எப்போதோ பேசி முடித்து கைவிட்டு போனது என்று நினைத்த ஒரு பெரிய ஆர்டர் இப்போது மீண்டும் உங்களை தேடி வரும். முக்கியமாக அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். புதிய பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடியே அமையும். வேலையில் இருந்த அந்த நிம்மதியற்ற சூழல் மாறி ஒரு ராஜ மரியாதையுடன் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வலம் வர போகிறீர்கள். இது உங்கள் தொழில் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். வாழ்க்கை துணையால் வரும் யோகமும் குடும்ப மகிழ்ச்சியும். மூன்றாவதாக புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணை மற்றும் கூட்டு களத்திர ஸ்தானத்திற்கும் அதிபதி. அவர் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது உங்கள் இல்லற வாழ்க்கையில் ஒரு மகா அதிசயத்தை நிகழ்த்த போகிறது. கடந்த சில மாதங்களாக உங்கள் மனைவியுடன் அல்லது கணவருடன் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள், ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது பனி போல விலகும். உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் அல்லது அவர்களுக்கு வெறும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் கர்வத்தையே உயர்த்த போகிறது. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க. திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்து வீடு தேடி வரும். உறவினர்கள் மத்தியில் தனுசு ராசிக்காரங்க இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்றானே என்று பொறாமைப்படும் அளவுக்கு உங்கள் வசதிகள் உயரப் போகிறது. உங்களை மதிக்காத சொந்தங்கள் இப்போது உங்கள் வாசலில் வந்து நிற்க போகும் மகா அதிசயம் இங்கே அரங்கேறும். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு சக்கரவர்த்திக்கு நிகரான அதிகாரத்தை அனுபவிக்க போகிறீர்கள். ஆனால் தனுஷு என்பது ஒரு நீதி மிக்க ராசி. ஒரு ராஜாவாக இருக்க போது நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறு உங்கள் ஒட்டுமொத்த கோட்டையையும் அசைத்துவிடும். அந்த தவறு எங்கே நடக்கும்? வாருங்கள், அடுத்த அந்த மகா எச்சரிக்கை மற்றும் வாயை திறக்காதீங்க என்கின்ற அந்த பகுதிக்கு செல்வோம். இதை கேட்டால் மட்டுமே உங்கள் யோகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். தயவு செஞ்சு நீங்கள் வாயை திறந்துடாதீங்க. தனுஷ் ராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. தனுஷ் ராசி நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த சக்கரவர்த்தி யோகம் மற்றும் சொத்து சேர்க்கை உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கலாம். ஆனால் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை உருவாக்க அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதை தகர்க்க ஒரு சிறிய ஓட்டை போதும். உங்கள் 10ஆம் அதிபதி 4இல் மறைந்து வக்ரம் பெறுவதால் ஒரு பக்கம் யோகம் வந்தாலும் மறுபக்கம் உங்கள் கௌரவத்தை சிதைக்க ஒரு மிகப்பெரிய சதிவலை உங்கள் முதுகிற்கு பின்னால் பின்னப்படுகிறது. அந்த படுகுழியில் நீங்கள் விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம்: வாயை திறக்காதீங்க. ஆமா நண்பா, நேர்மை பேசும் தனுஷு ராசிக்காரங்களுக்கு உங்கள் அமைதிதான் உங்கள் பல கோடி ரூபாய் சொத்துக்களையும் கௌரவத்தையும் காப்பாற்ற போகிறது. ஏன் இதை இவ்வளவு ஆக்ரோஷமாக சொல்கிறேன்? இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமாக பார்ப்போம். பழைய சொத்து, ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து, 10 வருட உழைப்பு காலிங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சொத்துக்களை குறிக்கும். அங்கே தொழில் அதிபதி வக்ரம் பெறுவது என்பது பழைய சொத்து விஷயங்கள் மீண்டும் கிளறப்படும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் ஒரு புதிய வீடு
அல்லது நிலம் வாங்கும்போது அதன் ஆவணங்களை 100 முறை சரிபார்க்க வேண்டும். எல்லாம் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு யாரையும் நம்பி அவசரப்பட்டு ஒரு கையெழுத்தை போட்டு விடாதீர்கள். 4 வக்ரம் பெறும் புதன் ஆவணங்களில் ஒரு சிறிய தவறை உங்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுவார். இது பின்னாளில் ஒரு பெரிய சட்ட சிக்கலாக மாறி உங்கள் 10 வருட சேமிப்பை அப்படியே காலி செய்துவிடும். சொத்து விஷயத்தில் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள். காரியம் முடியும் வரை வாயை திறக்காதீங்க. அம்மா மற்றும் குடும்ப ரகசியங்கள் சிதைக்கப்படும். மரியாதை. 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கும் இடம். அங்கே 10ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால் உங்கள் குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லும் ஒரு சூழல் உருவாகும். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் நேர்மையானவர்கள், எதையும் ஒழிக்க தெரியாதவர்கள். ஆனால் உங்கள் வீட்டின் உள் விவகாரங்களை நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ சொல்லாதீர்கள். நீங்கள் மிகச் சாதாரணமாக சொல்லும் ஒரு விஷயம் உங்கள் தாயின் கௌரவத்திற்கோ அல்லது உங்கள் குடும்பத்தின் பெயருக்கோ ஒரு மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்கும். இவங்க குடும்பத்தில் இப்படிதான் நடக்குது என்று ஊரார் பேசும் அளவிற்கு உங்கள் பேச்சால் நீங்களே ஒரு சிக்கலை உருவாக்கி விடுவீர்கள். உங்கள் வீட்டு பிரச்சனை வீட்டிற்குள்ளே இருக்கட்டும். தொழில் ரகசியங்கள் மற்றும் கூட்டு தொழில் சதி 10ஆம் அதிபதி 4 வக்ரமாவதால் உங்கள் தொழிலில் நீங்கள் கொண்டு வரப்போகும் புதிய மாற்றங்களை அல்லது ஐடியாக்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் அலுவலகத்தில் அல்லது பிசினஸில் இருக்கும் மறைமுக எதிரிகள் உங்கள் ஐடியாவை திருடி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அல்லது இவன் ஏதோ தப்பு பண்றான் என்று மேல் அதிகாரிகளிடம் போட்டு கொடுத்து உங்கள் இடமாற்றத்திற்கோ அல்லது பதவி உயர்வுக்கோ முட்டுக்கட்டை போடுவார்கள். குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்கள் பார்ட்னரிடம் பேசும்போது மிக நிதானமாக இருக்க வேண்டும். சின்ன வாக்குவாதம் கூட பெரிய பிரிவினையை உண்டாக்கும். லாபம் வரும் வரை வாயை திறக்காதீர்கள். வாகன பயணம் மற்றும் விபத்து எச்சரிக்கை. 4ஆம் இடம் வாகனங்களை குறிப்பதால் வாகனங்களை இயக்கும் போது மிக அதிக கவனம் தேவைங்க. வக்ர புதன் உங்கள் கவனத்தை ஒரு நிமிடம் சிதற செய்தாலும் அது விபத்திற்கு வழிவகுக்கும். வண்டியில் போகும்போது போனில் பேசுவது அல்லது யாரிடனோ வாக்குவாதம் செய்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். உங்கள் பாதுகாப்பு உங்கள் அமைதியில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு வில்லாளன். வில்லிலிருந்து நான் புறப்பட்ட பிறகு அதை திரும்ப பெற முடியாதுங்க. அதே போல்தான் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த சக்கரவர்த்தி யோகம் உங்களை வசப்படும். நீங்கள் வாயை திறந்தால் அந்த ராஜ வாழ்க்கை ஒரு காணல் நீராகிவிடும். அடக்கமே அமர வாழ்வு தரும். உங்கள் அமைதியே உங்கள் மகாபலம். உங்களுக்கு தரும் எச்சரிக்கை, தனுசு ராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான சொத்து யோகத்தையும் அதே சமயம் உங்கள் கௌரவத்தை சிதைக்க பார்க்கும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோம். இப்போது அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிட்டு புதன் பகவானின் அருளை பரிபூரணமாக பெற்று உங்கள் அந்த ராஜயோக வாழ்க்கையை உறுதி செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னவென்று பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் தாய் ஸ்தானம். அங்கே உங்களுடைய அதிபதி வக்ரம் அடைவதால் அதை சரி செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரமே ஒரு உயிருள்ள தெய்வத்திற்கு செய்யும் பரிகாரம்தான். தாய் ராசி மற்றும் பாத பூஜை. சுகஸ்தானம் பலப்பட 4ஆம் இடம் உங்கள் தாயை குறிக்கும். 10ஆம் அதிபதி அங்கே வக்ரம் பெறுவதால் உங்கள் தாயின் மன நிறைவே உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை பெற்றுத்தரும். செய்முறை: முடிந்தால் உங்கள் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசி பெறுங்கள். அவர் உயிருடன் இல்லை என்றால் அவரின் படத்தை வணங்கி ஏழை தாய்மார்களுக்கு உணவு அல்லது வஸ்திர தானம் செய்யுங்கள். தாயின் ஆசி இருந்தால் 4ஆம் இடத்து வக்ரதோஷம் நீங்கி உங்கள் பூர்வீக சொத்து மற்றும் புதிய வீடு வாங்கும் யோகம் எவ்வித தடையும் இன்றி கைகூடும். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்கள். மகாலட்சுமி அருள் பெற புதன் பகவானுக்கு உகந்த நிறம் பச்சை. 4ஆம் இடம் என்பது மகாலட்சுமி குடியிருக்கும் இடம். வழிமுறை: புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பச்சை பயிறு அல்லது வாழைப்பழங்களை உங்கள் கையால் ஊட்டுங்கள். பலன்: பசுவிற்கு நீங்கள் செய்யும் இந்த சேவை உங்கள் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்களை நீக்கும். நீங்கள் புதிதாக வாங்க போகும் நிலம் அல்லது வாகனத்தில் இருக்கும் வக்ர தோஷங்களை விலக்கி அது உங்களுக்கு லாபத்தை தரும். விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம். தொழில் முடக்கம் நீங்க. தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் என்பதால் மகாவிஷ்ணுவின் வழிபாடு உங்கள் தொழிலில் இருக்கும் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் உடைக்கும். செய்முறை: தினமும் காலையில் விஷ்ணு சகஸ்கர நாமம் கேளுங்கள் அல்லது பாராயணம் செய்யுங்கள். மந்திரம்: ஓம்
நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இது உங்கள் புத்தியை தெளிவாக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாம போகாம அது தடுத்து உங்களை ஒரு சக்கரவர்த்தியை போல அதிகாரத்தில் அமர வைக்கும். மஞ்சள் மற்றும் சந்தன பயன்பாடு. குருவின் பலம் கூட. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் புதன் அவருக்கு சமமான கிரகம் என்பதால் குருவின் பலத்தை அதிகரிப்பது அவசியம். குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து குளியுங்கள். நெற்றியில் எப்போதும் சந்தனம் அல்லது மஞ்சள் திலகம் இடுங்கள். மஞ்சள் குருவின் அம்சம். இது புதனின் வக்ரகதியால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி மற்றும் பதற்றத்தை குறைக்கும். உங்கள் பேச்சில் ஒரு தெய்வீக கவர்ச்சியை கொண்டு வரும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி. வித்யாகாரகன் அருள் பெற. புதன் வித்யாகாரன் கல்விக்கு அதிபதி. 4ஆம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும். செய்முறை. வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள், பேனா அல்லது பள்ளி கட்டணம் கட்ட உதவுங்கள். கல்வி அறிவை தரும் புதன் பகவான் நீங்கள் செய்யும் அந்த தானத்தால் மகிழ்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் 7 மற்றும் 10ஆம் இடத்து தோஷங்களை நீக்கி மரியாதைக்குரிய வாழ்வை தருவாருங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றும். தனுசு ராசி என்பது தர்மத்தின் சின்னம். உங்கள் தர்மமே உங்களை களைகாக்கும் கவசமாக மாறும். தனுசு ராசி நேயர்களே, குறிவைத்தால் தப்பாத உங்களின் அந்த நேர்மையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இப்போது ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகத்திற்கான வாசலில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. காலம் உங்களுக்கு தரப்போகும் ஒரு மிகப்பெரிய பரிசு. நீங்கள் இழந்த மரியாதை, கைவிட்டு போன சொத்துக்கள், அங்கீகாரம் கிடைக்காத உழைப்பு, இவை அனைத்திற்கும் வட்டியும் முதலுமாக பலன் கிடைக்கப் போகும் பொற்காலம் இது. 4இல் வக்ரம் பெறும் புதன் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே ஒரு ராஜ கோபுரமாக மாற்றப் போகிறார். ஆனால் தனுசு ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் அடிமனதில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். ஒரு ராஜாவுக்கு அழகு வீரம் மட்டுமல்ல, விவேகமும் தான். 7 மற்றும் 10ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால் உங்கள் வெற்றியை தடுக்க உங்கள் சொந்த பேச்சே உங்களுக்கு எதிரியாக மாறலாம். அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வாயை திறக்காதீர்கள். உங்கள் புதிய சொத்து யோகம், உங்கள் பதவி உயர்வு, உங்கள் குடும்ப ரகசியங்கள், இவை அனைத்தும் உங்கள் வீட்டு சுவர்களுக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் காக்கும் அந்த அமைதிதான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டான கொண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் அமைதி உங்கள் எதிரிகளின் தூக்கத்தை கெடுக்கட்டும். தனுசு ராசிக்கான இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் ராசி, நட்சத்திரம் அல்லது உங்கள் ஜாதகம் தொடர்பான எந்த கேள்வியாக இருந்தாலும் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.